எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கேன். இப்போ இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படிதம்மா இருக்குது? கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. உண்மையிலேயே இப்படிதான் இருக்குது. 12 மணி, 1 மணி, விடியாகாலம் 3 மணின்னு அந்த சைரன் சவுண்டு கேட்டுன்னு தான் இருக்குது. டம்மு டம்முன்னு வெடிச்சுன்னு தான் இருக்குது. நம்மளும் எப்படி சொல்றது, அப்படியே இவங்க மத்தியில வாழ ஆரம்பிச்சிட்டோம். நீங்க குண்டு மட்டும் ஒரு பக்கம் போட்டுன்னு இருங்கடா, எங்க பக்கம் வராத வரைக்கும் நல்லது அப்படின்ற மாரி ரெகுலர் வேலை வேலை நடந்துனே தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ சைரன் சவுண்டு மட்டும் இங்கே கேட்குது. என்ன பண்ணுறது, வந்தாச்சு, பழப்பை பார்த்து தானே ஆகணும். ஊருக்கு தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாலும் ஃப்ளைட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தப்பிச்சியும் ஓட முடியாது. அதெல்லாம் அப்படியே வர பிரச்சனையை அனுசரித்து அப்படியே ஒவ்வொரு நாளாக கடந்து போக வேண்டியதுதான். இது வந்து நம்ம காமெடியாக சொல்கிறோம், ஆனால் அங்கே அந்த சாகிற மக்கள் அவங்கள நினச்சதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். இங்கே இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக இருங்க. அதே சமயம் வந்து இந்த இந்த சைரன் சவுண்ட் வரும்போது இதுவாக இருங்க. ஸ்கூல்லாம் விட லீவ் விட்டுட்டாங்க. இந்த மீன் பிடிக்க போகிறது, அப்புறம் வந்து இந்த ட்ரோன் மூலயமா வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 3 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த கடற்படையில் சேர்ந்த ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நியூஸ் போட்டு இருந்தாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. சில பொருள்லாம் கிடைக்க மாட்டேருக்கு. ரேஷனு கிடைக்கும், பொருள் சரியாக வரல. இந்த ஆயில் ஐட்டம்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மில்க் ஐட்டமும் சரியாக இல்லை. எல்லாம் அப்படியே தடைப்பட்டு நிற்குது. பார்க்கலாம், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இருப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு, ஏதோ பருப்பு போட்டு வந்திருக்கு. இது திறந்தா சிக்கன். இது வந்து பூசணிக்காய். கொஞ்சம் சிக்கனும் அந்த பூசணிக்காய் கலந்த சாப்பாடு எடுத்து சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தரமாக இருக்குது. வச்சு நாக் அவுட் பண்ணுவோம். அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி இந்த விசாவை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று இந்த குவைத் கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கு. இப்போ இந்த போர் நடக்கிறதுனால எல்லா ஏர்போர்ட்டும் மூடிட்டாங்க. எந்த நாட்டுக்கும் ஈஸியாக போயிட்டு வர முடியாது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இப்போ லீவுக்கு போனவங்க, இல்லை இந்த நாட்டில் இருக்கிறவங்க, வெளியே போய் வாயிறவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆல் டைப் ஆஃப் விசா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 மாதத்துக்கு நீட்டிக்கிற மாரியும், அதேமாரி இந்த குவைத் மக்கள் எங்கேயாவது போய் வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு அவங்களுக்கான விசா வந்து 3 மாதத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீட்டிக்கிற மாரியும் இது பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு காசும் கட்ட வேணாம். அதேமாரி எந்த ஒரு அதிகாரியும் பார்க்க வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிற மாரின்னு சொல்லிட்டு தான் அதில் போட்டுருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஊருக்கு போனவங்களாம் ரிட்டர்ன் வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அதுமாரி இங்கே இருக்கிறவங்க வந்து வெளியே போய் இந்த கவர்மெண்ட் மூலிமா இப்போ வேலை செய்கிறா இருந்தாலும் சரி, இல்லை டூரிஸ்டாக போயிருந்தாலும் சரி, ஃப்ளைட்லாம் மூடி இருக்கிறதால அந்த விசா கேன்சல் ஆகிடுமோன்னு பயப்பட வேணாம். 1 மாதம் அண்டு 3 மாதம் அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அந்த நியூஸு. எப்போ இந்த போர் முடியும்னு தெரியல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இதுமாரி ஒரு செய்தி வந்தது. உண்மையிலே இந்த குவைத் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம். நைட்டு டின்னருக்கு இடியாப்பம், தேங்காய் சம்பல், கொஞ்சம் மீன் கிரேவி. எப்படி இதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஃபஸ்ட்டு மீன் கிரேவி தொட்டு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இல்லை. அடுத்தது இந்த தேங்காய் சம்பல். அந்த தேங்காய் சம்பல் நல்லா இருக்குது. சரி, கீழே உட்காந்து பொறுமையாக நிதானமாக ருசிச்சு சாப்பிடுவோம். டைமு 11:35 ஆகுது. இந்த ஓனர் பையனை என்ன பண்ணலாம், சாயங்காலம் நோம்பு திறக்கிற டைமில் ஓனர் சின்ன பையனை இட்டுன்னு வந்து ஓனரோட அப்பா வீட்டில் விட்டேன்.
நோம்பு திறந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே குமார் என்னை வந்து இட்டுன்னு போயின்னு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஃபோன் பண்ணி குமார் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வா குமார் எங்கள் தாத்தா வீட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு இட்டுன்னு போய் அவனை விட்டுட்டு வீட்டுக்கு போய் நிற்கிறேன் நான். என்னடா இப்போ ஏன்டா போகிற, சாயங்காலமாக போனதாண்டா, அப்போ அங்கேயே இருக்க வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ தான் குமார் எல்லா பசங்களும் வராங்க, சரி திரும்ப எப்படா வந்து உன்னை வீட்டுக்கு இட்டுன்னு வரதுன்னு கேட்டேன். இல்லை குமார், நான் எங்கள் அப்பா கூட வந்துடுறேன், 4 மணிக்கு வருவார் தானே, நான் 4 மணிக்கு அந்த டைமில் வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்மளை கூட்டின்னு வராத வரைக்கும் நல்லது. மேடம் அந்த சூப் கோரா கிட்ட இருக்கிற மத்தாமுக்கு போக சொன்னாங்க ஷவர்மா வாங்கின்னு வரத்துக்கு. அவர் கொஞ்சம் தூரம் போனேன், உடனே கால் பண்ணி குமார் வீட்டுக்கு வா, பையனுக்கு கார் வேணுமா அப்படின்ட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே கார் சேவை கொடுத்தேன், பையன் எடுத்துன்னு போயிட்டான். பையனோட கார் வந்து ஓனர் எடுத்துன்னு போயிட்டாரு. வேலை அப்படியே போகுது. ஓனர் எப்பயுமே சொல்கிறது தான், ஓனர் வந்தால் வேலை நம்மளுக்கு அதிகம் வராது. அதேமாரி வேலை அதிகம் வரல. திவானியா வேலை கொஞ்சம் வந்துச்சு, அது செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த ஓனரோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு மட்டும் தான் வேலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு ஏதாவது தகவல் இருந்தாலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.